ஒரு பனி நிறைந்த நகரத்தில் ஜெஸி என்ற பெண்மணி இருந்தார். அவளுக்கு பிடித்த கிறிஸ்துமஸ் பண்டிகையான அன்று எவ்வாறு கொண்டாடலாம் என்று யோசித்துக் கொண்டு இருந்தாள். குளிருக்காக மூட்டப்பட்டிருந்த நெருப்பில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தே நோட்டை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இதற்கு தனக்கு கிஃப்ட்டுகள் எதுவும் வேண்டாம், மக்களுடைய மகிழ்ச்சியே தனக்கு வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஏன்னா இன்பமாக உறவுகளாக இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு ஒரு தேஜஸாக தோன்றிய தேவதை ஒருவள் அவளுக்கான ஆசையை வழங்கினார். உன்னது சுயநலமாக இல்லாமல் பொதுமளமாக இருக்கிறது என்று கூறி நகர்ந்தாள். அதற்கேற்றவாறு அந்த ஊரில் இருக்க அனைவரும் மகிழ்ச்சியாக குழந்தைகள் குடும்பமாக தனது உறவுகளோடு சந்தோஷமாக இருப்பதை அவர் காண நேர்ந்தது. அத்தோடு மட்டுமல்லாமல் சர்ச்சிலும் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக தனது இன்பங்களை பரிமாறிக்கொண்டு நடனமாடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவர்கள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாது இவ்வளவு அனுபவங்களை கொடுத்த இறைவனுக்கு அவள் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்தாள். இது நிரந்தரமாகவும் இன்று மட்டுமல்லாமல் நிரந்தரமாக அமைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது தோன்றிய சாண்டா கிளாஸ் அவளை, உன்னுடைய எண்ணம் பொதுவானதாக இருப்பதால் இது நிரந்தரமாக உனக்கு நான் அளிக்கிறேன் என்று ஆசீர்வாதத்தினர். நாமும் கிறிஸ்துமஸை அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். நன்றி.